Welcome students. In the previous class நாம gametogenesisனா என்ன, spermatogenesisனா என்ன, oogenesisனா என்ன அப்படின்றத நாம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து இந்த டெவலப் ஆன இந்த gametesனால அடுத்து எப்படி ஒரு young one டெவலப் ஆகுது அப்படின்றத நாம பார்க்க போறோம். ஸோ இந்த gametogenesisல நாம பார்க்கும்போது பார்த்தோம் ஓவுலேஷன்றது ஒரு 14th day prior to the menstruation தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அந்த ஓவுலேட்ரி டேட் அப்போ கரெக்டாக அந்த ஓமை இந்த ஸ்பெர்ம் மீட் பண்ணும்போது தான் ஒரு யங் ஒன் டெவலப் ஆக முடியும். ஸோ இப்போ நார்மல் மென்ஸ்ட்ரல் சைக்கிளாக ஒரு 28 டே சைக்கிளாக இருக்குது அப்படின்னா அந்த 14 டேஸ் முன்னாடி, அதாவது நெக்ஸ்ட் மென்ஸ்ட்ரல் வர்றதுக்கு 14 டேஸ்க்கு முன்னாடியோ, சப்போஸ் அதே ஒரு 36 டேஸ் அப்படின்னா 21 டேஸ்க்கு முன்னாடியோ அந்த ஓவுலேஷன்ற ஒரு விஷயம் நடக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து ஓமோட லைஃப் ஸ்பேன்னு பார்க்கும்போது 24 ஹவர்ஸ் அதனோட லைஃப் ஸ்பேனாக இருந்தால் கூட 12 ஹவர்ஸ் தான் அதனோட இன்ஃபர்டிலிட்டி கெப்பாசிட்டி இருக்கும். அதே ஒரு ஸ்பெர்முக்கு வந்து 48 to 72 ஹவர்ஸ் அது வந்து லைஃப் ஸ்பேன் இருந்தால் கூட 24 ஹவர்ஸ் தான் அதனோட கெப்பாசிட்டி டு ஃபர்டிலைசேஷன் இருக்கும். ஸோ இந்த கிரிட்டிக்கல் பீரியடுக்குள்ள சப்போஸ் இஃப் த ஸ்பெர்ம் இஸ் டெபாசிட்டட் இன் த ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ட் அப்படின்னா இப்போ என்ன ப்ராசஸ் ஆரம்பிக்க போகுது அப்படின்னா தன்னோட அந்த ஓமை மீட் பண்ணுறதுக்காக ஸோ த டெபாசிட் ஆன 200 to 300 மில்லியன் ஸ்பெர்ம்ஸும் என்ன பண்ண வேண்டியிருக்குது, ஸ்விம் அகேன்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரீம். ஸோ அகெயின்ஸ்ட் கிராவிட்டி இந்த ஸ்பெர்ம் ஸ்விம் பண்ணிவிட்டு யூட்ரல் கேவிட்டிக்குள்ளே போய் நம்ம ஓம் எங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஓம் ரிலீஸ் ஆகி ஆம்புலோ ஆஃப் த யூட்ரைன் டியூப்பில் நம்ம ஓவம் வெயிட் பண்ணிகிட்ருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஆம்புலரி ஏரியா ஆஃப் த யூட்ரைன் டியூப். ஸோ ஓவம் வந்து ஓவரியிலேருந்து செகண்டரி ஊசைட்டாக ரிலீஸ் ஆகி ஆம்புலாவில் வெயிட் பண்ணிகிட்ருக்குது. இந்த கரண்ட் பீரியடில் சப்போஸ் ஸ்பெர்ம் டெபாசிட் ஆயிருந்ததுன்னா அது இட் வாஸ் அப்வர்ட்ஸ் டுவர்ட்ஸ் த இந்த ஆம்புலரி ரீஜன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த கரண்ட் இது எல்லாத்தையும் இதை அகெயின்ஸ்டாக நீந்தி அந்த உள்ளே போகும்போது அதை ஹெல்ப் பண்ணுறதுக்காக அட் த சேம் டைம் இந்த யூட்ரஸில் சர்வைக்கலில் சில செக்ரீசன்ஸ் வந்து இட் வில் ஹெல்ப் த ஸ்பெர்ம் டு கோ அப்வர்ட்ஸ். தென் யூட்ரைன் கேவிட்டிக்குள்ளே போய் டியூபுக்குள்ளே போகும்போது டியூபோட மோட்டிலிட்டி அதனோட சக்கிங் ஆக்ஷன் இது எல்லாமே இந்த ஸ்பெர்ம்ஸுக்கு ஓகே வான்னு சொல்லி அதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ இங்கே மேலே போயிட்டுருக்கக்கூடிய இந்த ஒரு போராட்டத்திலேயே நிறைய ஸ்பெர்ம்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும், தன்னோட இதில் பின்னடைஞ்சு வெளியேறி நின்றோம். மீதி இருக்கிறது முன்னாடி நீந்தி போயிட்டுருக்குது. ஸோ மீதி உள்ளே ரீச் ஆகி இந்த ஆம்புலரி போர்ஷன் பக்கத்தில் வந்த உடனே அங்கே போய் அங்கேயும் திருப்பி ஒரு ஃபைட் நடக்குது, நீயா நானான்னு முந்தி போகிறதுக்கு. ஸோ அதில் ஃபைட் ஆகி ஒரு ஸ்பெர்ம் என்ன பண்ணும், கடைசியாக நம்மளோட ஸ்பெர்ம் வரைக்கும் நம்மளோட ஓவமோட அந்த சுவர் வரைக்கும் போய் அதனோட வால் போய் ரீச் பண்ணிடும். ஸோ அங்கே போய் ரீச் பண்ணுறதுக்காக அந்த ஸ்பெர்ம் போன உடனே அங்கே போனால் ஒன்ஸ் அகெயின் 7 மலை 7 கடல் அப்படின்னு தாண்டுற மாதிரி ஃபஸ்ட்டு மலையாக நம்மளோட கொரோனா ரேடியேட்டா அப்படின்ற கவரிங் இருக்கும். ஸோ அந்த கவரிங்கை முதல்ல அது உடைக்கணும். அடுத்து என்ன பண்ணணும், ஒரு கடல் மாதிரி ஒரு ஜெல்லி இதுவாக ஜோனா பெலுசிடான்னு ஒரு கேரக்டர் இருக்குது, அதை கிழிச்சிக்கிட்டு ஸ்விம் பண்ணி போகணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அதனோட வெட்டலைன் ஸ்பேஸ் ஸோ அந்த ஓமோட சைட்டோபிளாசத்துக்குள்ளே போகணும். ஸோ இத்தனை பேரியரையும் கடந்து போகிறதுக்குள்ளே அந்த ஸ்பெர்முக்கு என்ன நடக்குது அப்படின்னா அது தன்னோட பாடி டெய்ல் இது எல்லாத்தையும் இழந்துருது. ஸோ கடைசியாக கொரோனா ரேடியேட்டான்ற அந்த மலை மாதிரி ஒரு முகடை முட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வேண்டியது இருக்குது அப்படின்னா ஹைலுரானிடேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் தேவை. இதுக்காக தான் ஸ்பெர்மட்டோசோவால் ஒரு மார்ஃபோஜெனிசிஸ்ன்ற ஒரு விஷயம் நடந்துச்சு. சர்க்குலராக இருந்த ஸ்பெர்ம் ஒரு ஃபிஷ்ஷாக மாறும்போது அதனோட ஹெட் போர்ஷன் எப்படியாச்சு, பாடியில் என்ன இருக்குது, டெய்லில் என்ன இருக்குன்றதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஹெட் ரீஜனில் இருக்கக்கூடிய பர்டிகுலராக அந்த அக்ரோசோமல் கேப், அதாவது அதனோட கோல்கி அப்பரேட்டஸ் தான் அப்படி மாறி இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அந்த ஹைலுரானிடேஸ் என்சைம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, இந்த கொரோனா ரேடியேட்டாவை உடைக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அதனோட அக்ரோசோமில் இருக்கக்கூடிய சம் ப்ரோட்டீன்ஸ், அந்த ஜோனா பெலுசிடான்ற ஒரு ஜெல்லி லேயரை கிளியர் பண்ணுறதுக்கு ஜோனா பெலுசிடா ப்ரோட்டீன்ஸ் அங்கே இருக்கும். இங்கேருந்து அக்ரோசின்ற ப்ரோட்டீன்ஸ் ரிலீஸ் ஆகும். இந்த 2 ப்ரோட்டீனும் ஒன்று ஜெயிச்சு இப்போ அந்த ஜோனா பெலுசிடாவும் வழிவிடுது இந்த ஸ்பெர்முக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, இந்த இவ்வளோ விஷயமும் செஞ்சு இது உள்ளே போகும்போது ஒன்லி அதனோட ஹெட்டு மட்டும்தான் இருக்குது. அந்த ஹெட் நியூக்ளியஸ் அடியில் ஒரு சின்ன
ஃபர்ஸ்ட் ப்ராக்சிமல் சென்ட்ரியோல்னு ஒரு கேரக்டர் இருக்குன்னு சொன்னோம். அந்த ப்ராக்சிமல் சென்ட்ரியோலோட இந்த ஹெட் போர்ஷன் இந்த பிளாஸ்மா மெம்பரேனோட போய் ஒட்டுது. ஸோ இப்போ பிளாஸ்மா மெம்பரேன் ஆஃப் த ஸ்பெர்ம் ஹெட்டும் பிளாஸ்மா மெம்பரேன் ஆஃப் த இந்த செகண்டரி ஊசைட்டும் ஒன்னோட ஒன்று ஃபியூஸ் ஆகிக்குது. இது ரெண்டும் ஃபியூஸ் ஆன உடனே என்ன நடக்குது அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரேன் ஆஃப் த செகண்டரி ஊசைட்டில் ஃபர்டிலின் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கும். அதே பிளாஸ்மா மெம்பரேன் ஆஃப் த ஸ்பெர்ம் ஹெட்டில் ஆன்டிஃபர்டிலின் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கும். இப்போ இந்த ரெண்டும் ஒன்று மீட் பண்ணிக்குது. ஸோ மீட் பண்ணிட்டு இப்போ இந்த ஹெட்லேருந்து நியூக்ளியஸும் நம்மளோட சென்ட்ரியோலும் செகண்டரி ஊசைட்டுக்குள்ளே உள்ளே வந்துடுது. ஸோ இத்தனை போராட்டங்களையும் இந்த ஸ்பெர்ம் ஹெட் நடத்திக்கிட்டு இருக்கும்போதும் இந்த ஓவம்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செகண்டரி ஊசைட் வந்து என்ன பண்ணுது, செகண்டரி ஊசைட்டாக இருக்கக்கூடிய ஓவம் அமைதியாக உட்காந்துருக்கு. அங்கே என்ன இருக்குது அப்படின்னா அதனோட செகண்ட் மியாட்டிக் டிவிஷனையே மெட்டாஃபேஸ் 2ல் அரெஸ்ட் ஆகி அப்படியே நிற்குது. ஸோ இப்போ இது உள்ளே வந்த உடனே அதுக்கு ஒரு சிக்னல் கிடைச்ச உடனே இப்போ இது என்ன பண்ணுது, ஓகே நான் ரெடி ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்ட்ரியோல் உள்ளே வந்து ஒரு ஸ்டிமுலேஷன் கிடைச்ச உடனே இந்த செகண்ட் மியாட்டிக் டிவிஷன் ஆஃப் த செகண்டரி ஊசைட் கம்ப்ளீட் ஆகி இப்போ ஃபுல் ஒரு மெச்சூர் ஓவமாக இது மாறிக்குது. ஸோ ஒன்ஸ் மெச்சூர் ஓவம் மாறின உடனே நவ் த ஃபியூசன் ஆஃப் த மேல் ப்ரோ நியூக்ளியஸும் ஃபீமேல் ப்ரோ நியூக்ளியஸும். ஸோ இதில் ஒரு 23, மேலில் ஒரு 23 இருக்குது, ஃபீமேலில் ஒரு 23 இருக்குது. ரெண்டு ப்ரோ நியூக்ளியஸும் மீட் பண்ணி இப்போ ஒரு ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. ஸோ ரெண்டு என் சேர்ந்தவுடனே ஒரு 2Nனா ஒரு சிங்கிள் செல் ஃபார்ம் ஆகுதுன்ற ஒரு வேர்டு எங்கேயுமே பார்க்க மாட்டேங்க. ஸோ ரெண்டு ப்ரோ நியூக்ளியஸும் ஃபார்ம் ஆகி ஒரு ஜைகோட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு தான் பண்ணுவோம். ஏன் அந்த இதுக்கு ஜைகோட் அப்படின்ற பேர் அப்படின்னா தட் இஸ் அ லார்ஜஸ்ட் செல் when compared to அதர் செல். ஸோ அதனால் அதுக்கு பேர் ஜைகோட். ஒன்ஸ் த ஜைகோட் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதனோட நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா க்ளீவேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ க்ளீவேஜ் அப்படிங்கும்போது லார்ஜ் சைஸ்டு செல்லாக இருக்கிறது அதனோட சைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகி, அதாவது அதில் மோர் அமௌண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம் இருக்குது. ஏன்னா இங்கே ஸ்பெர்ம் ஹெட்டு மட்டும்தான் உள்ளே வந்தது, அதுக்குள்ளே இருக்கிறது வெறும் நியூக்ளியஸும் சென்ட்ரியோலும் மட்டும்தான், நோ சைட்டோபிளாசம். பட் என்டையர் சைட்டோபிளாசம் இஸ் ப்ரொவைடட் பை எக் ஒன்லி, ஸோ ஓம் ஒன்லி. ஸோ இங்கே இருந்தே என்ன பண்ணுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கிவிங் அண்ட் டேக்கன் பாலிசி தான். ஸோ நான் உனக்கு இதை தரேன், நீ எனக்கு இதை தா. ஸோ ரெண்டு பேரும் ஒன்னோட ஒன்று ஒற்றுமையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டு இருக்கும்போது தான் நாம் ஒரு ஃபுல் யங் ஒன்னை ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு யங் ஒன் ஃபார்ம் ஆகிறதே ஒரு ஒற்றுமையினால தான். என்கிட்ட இது இருக்குது நான் தரமாட்டேன், உங்ககிட்ட அது இருக்குது நான் தரமாட்டேன்னு இல்லாமல் இது ஓம் சைட்டோபிளாசத்தை கொடுக்குது, ஸ்பெர்ம் சென்ட்ரியோவில் கொடுக்குது. அட் த சேம் டைம் நம்மளோட ஸ்பெர்மில் என்ன இருந்துச்சு, நியூக்ளியஸ் இருக்குது, அங்கே டிஎன்ஏ இருக்கே ஒழிய மெசஞ்சர் ஆர்என்ஏ இருக்காது, அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியா இருக்காது. பட் இது எல்லாமே எங்கே இருக்க போது, ஓம்குள்ளே மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரெண்டும் ஃபியூஸ் ஆனவுடனே ஃபார்ம் ஆகிற இந்த ஜைகோட் க்ளீவேஜ் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் மூலமாக இப்போ டிவைட் ஆகி 2 செல் ஸ்டேஜுக்கு போய் 4 செல் ஸ்டேஜுக்கு போய் 8 செல் ஸ்டேஜுக்கு வரப்போகுது. ஸோ இந்த க்ளீவேஜ் ப்ராசஸிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இது எல்லாமும் எங்கே நடக்குது, இந்த ஆம்புலரி ரீஜன் தான். ஸோ இப்போ ஃபர்டிலைசேஷன் அக்கர்ஸ் அட் வாட் ஏரியா அப்படின்னா த ஃபர்டிலைசேஷன் ஆஃப் த ஹியூமன் எம்ப்ரியோ அக்கர்ஸ் அட் த ஆம்புலரி போர்ஷன் ஆஃப் த யூட்ரைன் டியூப். ஸோ யூட்ரைன் டியூப்பில் 4 பார்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த டுவர்ட்ஸ் ஓவரி இருக்கக்கூடிய இந்த பார்ட்டுக்கு பேர் ஃபெம்ப்ரேட்டட் என், நெக்ஸ்ட் வந்து ஆம்புலரி என், தென் இஸ்துமஸ், க்ளோஸ் டு த யூட்ரஸ் இருக்கக்கூடிய இந்த கன்ஸ்ட்ரிக்டட் போர்ஷனுக்கு பேர் இன்டர்ஸ்டிஷியல் பார்ட். இதில் எங்கே இது நடக்குது அப்படின்னா ஆம்புலரி பார்ட்டில் நடக்குது. சம் என்சிஆர்டி புக்கில் வந்து இட் இஸ் இந்த இஸ்துமோ ஆம்புலரி ரீஜன் ஆர் ஜங்ஷன்னு போட்டிருக்காங்க. ஸோ உங்கள் புக்கில் என்ன போட்டிருக்காங்களோ அந்த ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா அதை தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும். பட் காமனாக ஃபர்டிலைசேஷன் எங்கே நடக்குது அப்படின்னா இட் இஸ் இந்த ஆம்புலா ஆஃப் த யூட்ரைன் டியூப். ஸோ இந்த ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சு க்ளீவேஜ் நடந்துக்கிட்டு இருக்குது, செல்ஸ் டிவைட் ஆகிட்டு இருக்குது. இத்தனை இதுலேயும் நடக்கும்போது ஒன்ஸ் இந்த ஸ்பெர்ம் ஹெட் உள்ளே வந்த உடனே அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜோனா பெலுசிடா இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும், ஓகே எனக்கான பார்ட்னர் உள்ளே வந்தாச்சு, இனி வேறு யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோனா பெலுசிடா என்ன பண்ணும், டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடும் இந்த ஓமோட அவுட்டர் வாலை. அப்படி க்ளோஸ் பண்ணிட்டா தான் பாலிஸ்பெர்மி, நிறைய ஸ்பெர்ம்ஸ் உள்ளே வர முடியாது. சப்போஸ் 2-3 ஸ்பெர்ம் உள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும், ஓமில் 23 இருக்குது, இந்த 2-3 ஹெட்டிலேருந்து 23 வந்துட்டு இருந்தால் என்ன ஆகும்,
மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு தான். ஸோ அப்போ 23 மட்டும் வராமல் அது இஷ்டத்துக்கு 46, 72 வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே ஒரு யங் ஒன் ஃபார்ம் ஆகாது. ஸோ இப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஜோனா பெலுசிடா என்ன பண்ணுது, அந்த வாலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இனி வேறு எந்த ஸ்பெர்மும் என்ட்ரி ஆகக்கூடாதுன்னு வச்சுக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த ஜோனா பெலுசிடா எவ்வளோ நாள் இந்த ஓமை சுற்றி இருக்க போகுது அப்படின்னா அப் டு த ஒரு 5th டே வரைக்குமே இந்த ஜோனா பெலுசிடா இட் சரவுண்ட்ஸ் த ஓவம். எதுக்காக அப்படின்னா இந்த ஃபர்டிலைஸ் ஆகிருக்க இந்த யங் ஒன்னுக்கு, இந்த ஜைகோட்டுக்கு நியூட்ரிஷன் தேவை. அந்த நியூட்ரிஷனை யார் கொடுக்க போகிறா அப்படின்னா இந்த ஜோனா பெலுசிடா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபார் தட் பர்பஸ்க்காகவும் இந்த ஜோனா பெலுசிடா இட் சரவுண்ட் தட் ஜைகோட். ஸோ இப்போ 8 செல் ஸ்டேஜ், தென் 8 செல் ஸ்டேஜ்லேருந்து 16 செல் ஸ்டேஜ் இப்படி போயிட்டுருக்குது. ஸோ 3rd to 4th டே பார்க்கும்போது ஒரு 8 to 16 செல் ஸ்டேஜில் இந்த இப்போ ஜைகோட் எப்படி மாறிட்டுருக்கு அப்படின்னா இட் இஸ் லைக் அ மொருல்லா. ஸோ ஒரு மல்பெரி மாதிரி மாறிட்டுருக்கனால இதுக்கு பேர் வந்து மொருல்லா அப்படின்னு பேர். ஸோ ஒன்ஸ் மொருல்லா ஃபார்மேஷன் ஆன் த 4th டே நடந்துருது. ஆஃப்டர் தட் மொருல்லா ஃபார்மேஷன் இது நடந்துக்கிட்டு இருக்கும் போதே இந்த ஜைகோட் இட் மூவ்ஸ் இன் டு த யூட்ரைன் டியூப். ஸோ யூட்ரைன் டியூப் வழியா இது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி அதுக்கு அந்த யூட்ரைன் டியூப்பில் சீலியேட்டட் அதனோட எபித்தீலியம் ஹிஸ்டாலஜியில் படிக்கும்போது படிப்பீங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு தன்னோட பீட் ஆக்ஷன் மூலமாக இதை டுவர்ட்ஸ் யூட்ரைன் கேவிட்டி தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணுது, யூட்ரைன் கேவிட்டிக்குள்ளே வருது. இந்த கேவிட்டிக்குள்ளே வரும்போது அட் த சேம் டைம் அந்த இதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னா அந்த மொருல்லா ஃபார்மேஷன் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. பட் அதனோட சரவுண்ட் பண்ணியிருக்க அந்த மெம்ப்ரேனுக்குள்ளே இத்தனை செல் ஒரு 16, 36, 40, 18 செல்ஸ் போயிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா செல்லுக்கும் நியூட்ரிஷன் கிடைக்காம கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் செல்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுது. ஸோ ஆட்டோமேட்டிக் அது ஆட்டோ டைஜஷன் ஆன உடனே அங்கே ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகுது. அந்த ஸ்பேஸ் க்ரியேட் ஆன உடனே யூட்ரைன் கேவிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய சம் யூட்ரைன் மில்க் வந்து இட் இஸ் என்ட்ரி இன் டு தட் கேவிட்டி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு நியூட்ரிஷன் கிடச்சிருது. ஸோ இப்போ அங்கே ஒரு கேவிட்டி ஃபார்ம் ஆகிறனால இப்போ மொருலான்ற ஸ்டேஜில் இருந்து இப்போ அது பிளாஸ்டோசீலாக மாறிடுது. இந்த பிளாஸ்டோசீல்குள்ளே ஒரு ஃப்ளூயிடும் அக்குமுலேட் ஆகும்போது இப்போ அது பிளாஸ்டோசிஸ்ட் ஆயிடுது. ஸோ இந்த பிளாஸ்டோசிஸ்ட்ன்றது கிட்டத்தட்ட 5th டே. ஸோ 5th டேயில் ஏர்லி பிளாஸ்டோசிஸ்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த ஃபார்ம் ஆன பிளாஸ்டோசிஸ்ட் தான் இப்போ என்ன பண்ண போகுது, நம்மளோட யூட்ரைன் கேவிட்டியோட எண்டோமெட்ரியத்துக்குள்ளே பரி ஆக போகுது. அதாவது அதுக்குள்ளே தொலைச்சிக்கிட்டு உள்ளே போய் ரெஸ்ட் ஆக போகுது. எதுக்காகனா டு மேக் த ஃபீட்டோ மெட்டர்னல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். ஸோ அந்த ஃபீட்டஸ் வளர்கிறதுக்கான பிளட் தேவை அப்படிங்கும்போது அப்போ ஜோனா பெலுசிடா 5th லேயரில் அப்படியே டெஸ்ட்ராய் ஆகிடுது. இப்போ பிளாஸ்டோசிஸ்ட் என்ன பண்ணுது, இட் வில் எரோட் த எண்டோமெட்ரியம். ஸோ எண்டோமெட்ரியத்தில் பார்த்தோம்னா 3 லேயர்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பீங்க. ஸ்ட்ரேட்டம் ஸ்பாஞ்சியோசம், ஸ்ட்ரேட்டம் காம்பேக்டம், ஸ்ட்ரேட்டம் பேசேல் அப்படின்னு பார்ப்பீங்க. ஸ்ட்ரேட்டம் பேசேல்ன்றது டீப்பாக இருக்கக்கூடிய லேயர். நெக்ஸ்ட் ஒரு காம்பேக்டம் லேயர், அதுக்கடுத்து ஒரு ஸ்பாஞ்சியோசம் லேயர். ஃபஸ்ட்டு இந்த பிளாஸ்டோசிஸ்ட் என்ன பண்ணுது, அந்த ஸ்பாஞ்சியோசம் லேயரோடு போய் அப்படி ஒன்றோட ஒன்று ஃபியூஸ் பண்ணிக்குது. ஃபியூஸ் ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுது, அதுக்குள்ளே அப்படியே பரீட் ஆகி அதனோட ஸ்ட்ரேட்டம் காம்பேக்டம் லேயருக்குள்ளே போய் உட்காந்துக்குது. ஸோ அப்படி அது ஸ்ட்ரேட்டம் காம்பேக்டம்குள்ளே போய் உட்காந்து இம்ப்ளான்ட் ஆகும்போது அது இப்போ லேட் பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடும். இந்த பரியல் நடந்துட்டுருக்கோம், இந்த இன்வாஜினேஷன் ஆர் பெனிட்ரேஷன் இன்டு த எண்டோமெட்ரியம் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த ஜைகோட்டில் என்ன சேஞ்ச் நடந்துருக்கு, இப்போ இதை வந்து ஒரு மொருல்லா பிளாஸ்டோசிஸ்ட்னு படிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஜைகோட்டுன்றது ரெண்டும் ஜாயின் பண்ணப்போ தான் அதை ஜைகோட்டுன்னு சொல்லுவோம். அடுத்து க்ளீவேஜ் நடந்து மாறிக்கிட்டு இருக்கும்போது ஒரு செல் மாஸ் தான், அந்த செல் மாஸ்க்கு 8 to 16 செல் ஸ்டேஜில் அதை மொருல்லான்ற பேர் கொடுக்குறோம். அதுக்கடுத்து அதுக்குள்ளே ஒரு பிளாஸ்டோசீல் ஃபார்ம் ஆகி அதுக்கு பிளாஸ்டோசிஸ்ட்ன்ற ஒரு நேம் கொடுக்குறோம் 5th டேலேருந்து. இப்போ அந்த 6th or 7th டேயில் கம்ப்ளீட் இம்ப்ளான்டேஷன் நடக்கும்போது அதுக்கு லேட் பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இங்கே இந்த ஸ்ட்ரேட்டம் காம்பேக்டமில் போய் இது ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கும்போது இப்போ இந்த பிளாஸ்டோசிஸ்டில் இருக்கக்கூடிய செல்ஸ் என்ன வாய்க்குது அப்படின்னா அந்த செல்ஸ் தனக்குத்தானே ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிக்குது. ஸோ திஸ் இஸ் த பிளாஸ்டோசிஸ்ட் கேவிட்டி. அவுட்டர் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் இதை கவர் பண்ணிக்கிட்டு ஒரு கவரிங் லேயர் ஃபார்ம் பண்ணுது. இந்த கவரிங் லேயருக்கு பேர் ட்ரோப்போபிளாஸ்ட் அப்படின்னு பேர். ட்ரோப்போ அப்படின்னாலே நியூட்ரிஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த ட்ரோப்போபிளாஸ்ட் என்ன ஃபார்ம் பண்ண போகுது, இந்த ஃபார்ம் ஆக போகிற எம்ப்ரியோவுக்கு ஃபுட் ஆர் நியூட்ரிஷன் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அதுக்காக ஃபார்ம் ஆகிற இந்த அவுட்டர் செல் லேயருக்கு பேர் ட்ரோப்போபிளாஸ்ட்னு பேர். இந்த ட்ரோப்போபிளாஸ்டிக் லேயர் இப்போ
எண்டோமெட்ரியமை எரோட் பண்ணிட்டு உள்ளே போயிட்டுருக்குது. அப்போ அதுக்கு இன்னராக இருக்கக்கூடிய செல்ஸ் என்ன பண்ணிக்குதுன்னா அந்த செல் கார்ட்ஸ் எல்லாமே அப்படியே ஒரு ஒரு மாஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த மாஸ்க்கு பேர் இன்னர் செல் மாஸ், அதாவது அவுட்டர் லேயருக்கு உள்ளே இருக்கக்கூடியது. ஸோ அவுட்டர் லேயர் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ட்ரோபோபிளாஸ்ட் which is a future placental formating cell. இன்னர் செல்லுலர் மாஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் இன்னர் செல் மாஸ் அல்லது எம்ப்ரியானிக் போல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த இன்னர் செல் மாஸ் இந்த ட்ரோபோபிளாஸ்டிக் லேயரில் ஒரு ஏரியாவில் அட்டாச் ஆகி இருக்க போகுது. ஸோ இந்த இன்னர் செல் மாஸ் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டோஸ்டிக் ஏரியாவுக்கு பேர் எம்ப்ரியானிக் போல். இந்த வெறும் சிஸ்டிக் ஃப்ளூயிட் மட்டும் கலெக்ட் ஆகி இந்த பெரிஃபரியில் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவுக்கு பேர் அப் எம்ப்ரியானிக் போல். ஸோ இப்போ இந்த பிளாஸ்டோசிஸ் 2 போலாக மாறிக்கிச்சு, ஒரு எம்ப்ரியானிக் போல், ஒரு அப் எம்ப்ரியானிக் போல். இப்போ இது என்ன பண்ணியிருக்கு, யூட்ரைன் எண்டோமெட்ரியத்தில் போய் இன்வாஜினேட் ஆயிருக்கு. அது எந்த சைட்டில் அப்படின்னு கேட்டால் யூஸ்வலாக வந்து அட் த போஸ்டீரியர் வால் ஆஃப் த ஃபண்டஸ் ஆஃப் த யூட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் யூட்ரஸில் ஃபண்டஸ்னு ஒரு போர்ஷன் இருக்குது, பாடின்னு ஒரு போர்ஷன் இருக்குது, தென் சர்வைக்கல் ரீஜன் ஒரு போர்ஷன் இருக்குது. யூஸ்வலாக இம்ப்ளான்டேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா போஸ்டீரியர் வால் ஆஃப் த ஃபண்டஸில் காமனாக இருக்கும். சப்போஸ் இங்கே ஃபார்ம் ஆன உடனே இப்போ இதனோட எண்டோமெட்ரியம் என்ன பண்ண போகுது, ஸோ இதை எரோட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டுருக்குது. ஸோ இப்போ இந்த எண்டோமெட்ரியம் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண போகுது, இந்த என்டையர் பிளாஸ்டோசிஸ்டையும் இப்படி கவர் பண்ண போகுது. ஸோ இந்த யூட்ரைன் எண்டோமெட்ரியத்துக்கு இப்போ ஒன்ஸ் ஓவுலேஷன் நடந்து ஃபர்டிலைசேஷன் வந்துருச்சு அப்படின்னா இப்போ இந்த எண்டோமெட்ரியத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் டெசிடுவா அப்படின்ற ஒரு நேம் கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஃபர்டிலைசேஷன் நடக்கலைன்னா இந்த லேயர் தான் என்ன பண்ண போகுது, டெஸ்ட்ராய் ஆகி மென்ஸ்ட்ரேஷனாக வெளியே வரப்போகுது. இப்போ ஃபர்டிலைசேஷன் நடந்துருச்சு. ஸோ அப்போ இந்த பெட் ப்ரிப்பேர் ஆகிருக்கிறதுக்கு பேர் டெசிடுவா அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டெசிடுவாவை 3 டெசிடுவல் ஏரியாவாக பிரிப்பாங்க. ஸோ த எண்டோமெட்ரியல் லேயர் விச் கவர் திஸ் எம்ப்ரியானிக் போல் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் டெசிடுவா பேசாலிஸ் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் த எண்டோமெட்ரியல் லேயர் விச் கவர்ஸ் திஸ் அப்எம்ப்ரியானிக் போல் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் டெசிடுவா கேப்சுலாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த ரிமைனிங் எண்டோமெட்ரியம் விச் கவர்ஸ் த ரிமைனிங் ஏரியா ஆஃப் த யூட்ரைன் வால் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் டெசிடுவா பெரைட்டாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது எம்ப்ரியோ போய் பேஸில் ஒட்டியிருக்கு, ஸோ அதனால் அதை கவர் பண்ணியிருக்க எண்டோமெட்ரியத்துக்கு பேர் டெசிடுவா பேசாலிஸ். தென் இந்த ஒட்டுமொத்த எம்ப்ரியோவையும் கவர் பண்ணிக்கிட்டு ஒரு எண்டோமெட்ரியல் லேயர் இருக்குது. ஸோ அது கேப்சூல் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறதுனால இந்த ஏரியாவை கவர் பண்ணியிருக்கிறதுக்கு பேர் டெசிடுவா கேப்சுலாரிஸ். ரிமைனிங் யூட்ரைன் வாலை கவர் பண்ணியிருக்க எண்டோமெட்ரியத்துக்கு பேர் டெசிடுவா பெரைட்டாலிஸ். இது எல்லாமே வந்து எம்சிக்யூ பாயிண்ட் தான் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு நேமும் ஒவ்வொரு ரீசனுக்காக தான் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டா மறக்க மாட்டேங்க. ஸோ இப்போ இந்த எம்ப்ரியோவில் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு அவுட்டர் ட்ரோபோபிளாஸ்டிக் செல்லுலர் லேயரும் ஒரு இன்னர் செல் மாஸ் ஆர் எம்ப்ரியோ ப்ராப்பரும் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த இன்னர் செல் மாஸ் இந்த ட்ரோபோபிளாஸ்டோட அட்டாச் ஆகி பிளாஸ்டோசிஸ்ட் கேவிட்டிக்குள்ளே இப்படி தொங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் நடந்து முடிகிறதுக்கு கரெக்டாக எவ்வளோ நாள் ஆகுதுன்னா 1 வீக் கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ 7th டே ஆஃப் இன்ட்ராயூட்ரைன் லைஃப்குள்ளே இவ்வளோ விஷயங்களும் நடக்க ஆரம்பிச்சிது. ஸோ திஸ் இஸ் அபவுட் த ஃபஸ்ட் வீக் டெவலப்மெண்ட். ஸோ இந்த ஃபஸ்ட் வீக் டெவலப்மெண்ட்டில் இதெல்லாம் நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக என்ன கிளினிக்கலாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த ஆம்புலரி ரீஜனில் தான் இங்கே ஜைகோட் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டியிருக்குது, இட் ஹேஸ் டு ரீச் த யூட்ரைன் கேவிட்டி ஒன்லி அட் 5th டேல தான் அங்கே போய் உள்ளே விழுக போகுது. ஸோ அப்போ அந்த 5 டேஸ்க்குள்ளே இங்கே என்ன நடக்கலாம் அப்படின்னா, சப்போஸ் எனி ப்ராப்ளம் இந்த யூட்ரைன் டியூப் டியூ டு எனி இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, அல்லது இந்த ஜோனா பெலுசிடா லேயர் ஃபார்ம் பண்ணுறதுல ஓமில் ஒரு சின்ன டிஃபெக்ட் இருந்தாலோ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஜைகோட் உள்ள யூட்ரைன் கேவிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகாமல் அப்படியே இந்த யூட்ரைன் டியூப்லேயே வந்து ஒட்டிக்க போகுது. ஸோ அங்கேயே இம்ப்ளான்ட் ஆயிடுது. ஸோ அதர் தேன் யூட்ரைன் கேவிட்டியில் ஒரு இம்ப்ளான்டேஷன் இருந்ததுன்னா அதுக்கு பேர் எக்டோபிக் ப்ரெக்னன்சி. ஸோ வாட் இஸ் எக்டோபிக் ப்ரெக்னன்சி? implantation of the fertilized ovum other than uterine cavity. So suppose இந்த uterine cavityக்குள்ள இல்லாமல் uterine tubeல இந்த implantation நடந்து growth ஆகிட்டே இருந்தால் என்ன ஆகும், ஒரு கட்டத்துக்கு மேலே uterine tube rupture ஆகிடும். ஸோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துடும். ஸோ அடுத்து என்னது,
ஆட்டோமேட்டிக்காக இது உள்ளே வந்துடுது, யூட்ரைன் கேவிட்டிக்குள்ளே வந்துடுது. பட் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த யூட்ரைன் வால் அந்த பர்டிகுலராக அந்த போஸ்டீரியர் வால் ஆஃப் த ஃபண்டஸ் அந்த இதில் இல்லாமல் என்ன பண்ணும், இட் இஸ் இந்த லோவர் பார்ட் ஆஃப் த யூட்ரைன் வாலில் போய் இம்ப்ளான்ட் ஆகிக்கும். ஸோ அப்படி லோவர் போர்ஷனுக்கு போயிடுச்சு அப்படின்னா, இங்கே கீழ் போர்ஷன் என்ன பேர் சொன்னோம், சர்விக்ஸ் அப்படின்னு சொன்னோம். அந்த சர்விக்கில் இன்டர்னல் சர்வைக்கல் ஆஸ் அந்த ஓப்பனிங் வழியாக தான் ஒன்ஸ் இந்த டெவலப் ஆன ஃபீட்டஸ் டெலிவரி ஆகும்போது கீழே வரணும். ஸோ இங்கே வந்து இம்ப்ளான்ட் ஆனது அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அதனோட பிளாசண்டா ஃபார்மேஷன் இட் வில் கவர் த cervical இன்டர்னல் ஆஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் மெடிக்கலில் படிக்கும்போது ஒரு 4 ஸ்டேஜ் படிப்பீங்க. ஒன்லி க்ளோஸ் டு த இன்டர்னல் ஆஸ்னா ஸ்டேஜ் 1ன்னு படிப்பீங்க. அதுக்குள்ளே டிப் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஸ்டேஜ் 2ன்னு படிப்பீங்க. பார்ஷியலாக இன்டர்னல் ஆஸை கவர் பண்ணிகிட்டு இருந்ததுன்னா ஸ்டேஜ் 3ன்னு படிப்பீங்க. அதே என்டையர் இன்டர்னல் ஆஸையும் பிளாசண்டா கவர் பண்ணிடுச்சு அப்படின்னா அதை ஸ்டேஜ் 4ன்னு படிப்பீங்க. ஏன்னா அவுட்டர் செல் மாஸ் தான் ட்ரோபோபிளாஸ்ட்னு பார்த்தோம், அந்த அவுட்டர் செல் தான் பிளாசண்டா ஃபார்ம் பண்ண போகுதுன்னு பார்த்தோம். அப்போ இம்ப்ளான்டேஷன் அப்பர் போர்ஷன் ஆஃப் த யூட்ரைன் கேவிட்டியில் நடக்காமல் லோ போர்ஷன் ஆஃப் த யூட்ரைன் கேவிட்டியில் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னவாது, பிளாசண்டா லோவர் பார்ட்டில் ஃபார்ம் ஆகிக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய 3 ஸ்டேஜஸ்லையும் டூரிங் டெலிவரி அப்போ இந்த இன்டர்னல் ஆஸ் ட்ரை டு ஓப்பன் ஆகும்போது யூட்ரைன் கேவிட்டி என்லார்ஜ் ஆக ஆக என்ன ஆகுது, இந்த பிளாசண்டா கோஸ் அப்வர்ட்ஸ். பட் அந்த 4th ஸ்டேஜில் என்ன தான் பண்ணாலும் என்டையர் இன்டர்னல் ஆஸும் பிளாசண்டாவில் கவர் ஆகியிருக்கும் போது அந்த ஃபீட்டஸ் டெலிவரி ஆக ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மிகப்பெரிய ப்ளீடிங் ப்ராப்ளம் வரும் அப்படின்னால ஒரு காம்ப்ளிகேட்டட் இது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இம்ப்ளான்டேஷன் வேர் அக்கர்ஸ் அப்படின்றத நாம் பார்த்துப்போம். ஸோ எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னாலே அதர் தென் த நார்மல் சைட். ஸோ இந்த பிளாசண்டா ப்ரீவியா கூட இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் இன்ட்ரா யூட்ரைன் எக்டோபிக் தான். அதர் தென் யூட்ரைன் கேவிட்டி ஒன்ஸ் இங்கே யூட்ரைன் டியூப்பில் வந்து இந்த மாதிரி பேபி ஃபார்ம் ஆகலாம் பிகாஸ் ஆஃப் தட் ப்ராப்ளம். இன்னும் சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஓம் ரிலீஸ் ஆகி ஃபிம்ப்ரியேட்டட் என்றதை ஆஸ்பிரேட் பண்ணாமல் பெரிட்டோனியல் கேவிட்டிக்குள்ளே ரிலீஸ் ஆகிருக்கலாம். சம்டைம் இந்த மூவ் ஆகி யூட்ரைன் டியூபுக்குள்ளே போகிறதுக்கு பதிலாக அந்த ஃபர்டிலைஸ்டு எக் என்னவாகும் அப்படின்னா த்ரூ த ஃபிம்ப்ரியேட்டட் ஓப்பனிங் வழியாக பெரிட்டோனியல் கேவிட்டிக்குள்ளே விழுந்துடும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக பேபி எங்கே டெவலப் ஆகும், பெரிட்டோனியல் கேவிட்டிக்குள்ளே டெவலப் ஆகும். இன்னும் சில நேரம் இது fertilization occurs even in the ovary also. So இதெல்லாம் abnormal site of implantation. This is a clinical aspect of the first week of development. So in the first week of developmentல என்ன நடக்குது அப்படின்னா fertilization. Fate of fertilization அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். Fate of fertilization என்ன, விளைவுகள் என்ன? ஸோ fertilization நடக்கிறதுனால ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது, the second meiotic division of the ovum complete ஆச்சு. ஸோ செகண்ட் meiotic division of ovum complete ஆனோடனே mating of the two male and the female pronucleus நடந்துச்சு. ஸோ இப்போ என்னவாது இங்கே இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டு, ஹேப்ளாய்டு நம்பராக இருந்த மேல் அண்ட் ஃபீமேல் ப்ரோநியூக்ளியஸும் யுனைட் ஆகி இப்போ டிப்ளாய்டு நம்பர் ஸ்டேஜ் ஆஃப் குரோமோசோம் நம்பர்ஸ் வந்து ரெஸ்டோர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, சப்போஸ் த ஃபீமேல் ப்ரோநியூக்ளியஸ் விச் கண்டைன்ஸ் த X chromosome as a sex chromosome, if it fuse with the X containing sperm na it will form female baby. Suppose if it fuse with the Y containing sperm na it will form male baby. So அப்போ ஆட்டோமேட்டிக்காக செக்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன் வந்துருச்சு. ஸோ க்ளீவேஜ் நடந்துருச்சு, குரோமோசோம் நம்பர் ரெஸ்டோர் ஆகிடுச்சு, டிப்ளாய்டு செல் ஸ்டேஜ் ரெஸ்டோர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து 6 டிட்டர்மினேஷன் நடந்துருச்சு. அடுத்தது என்னவா போகுது, இம்ப்ளான்டேஷன். ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் அக்கர் இன் த ஃபஸ்ட் வீக் ஆஃப் டெவலப்மெண்ட். ஓகே, இந்த ஃபஸ்ட் வீக் நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து 8th டேலேருந்து என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் நாம் செகண்ட் வீக் ஆஃப் டெவலப்மெண்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வரைக்கும் இந்த இது ஃபர்டிலைஸ்டு ஓவத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டோசிஸ்ட். ஸோ லேட் பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜில் இப்போ இந்த யூட்ரைன் கேவிட்டியில் வந்து நம்மளோட எம்ப்ரியோ எரோட் ஆகி உள்ளே போயிட்டுருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு ட்ரோபோபிளாஸ்ட் லேயர் இருக்குது, ஒரு இன்னர் செல் மாஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். பட் செகண்ட் வீக் பார்க்கும்போது இந்த இன்னர் செல் மாஸ்ன்றதை பார்த்தா காணோம். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒவ்வொரு வீக்குமே சேஞ்சஸ் ஆக்க both in the trophoblast cellular layer and in the inner cell mass. So the second week the inner cell mass is going to form 2 cellular layer. So second weekல எல்லாமே 2-2 படிப்பீங்க. So inner cell mass going to form 2 cell layer. One lower cellular layer is otherwise called as hypoblast.
or endoderm. The upper cellular layer க்கு பேரு epiblast or ectoderm. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த upper ectoderm or epiblast க்கு மேலே ஒரு cavity பார்க்குறீங்க. ஸோ அந்த cavityக்கு பேரு amniotic cavity. இந்த hypoblastக்கு கீழே மிச்சம் இருக்கக்கூடிய இந்த blastocyst cavity இருக்கு இல்லையா, இங்கே ஒரு cavity ஃபார்ம் பண்ண போகுது. இதுக்கு பேரு yolk sac. ஸோ லோவரில் ஒரு கேவிட்டி, அப்பரில் ஒரு கேவிட்டி. ஸோ அப்பரில் ஒரு ஆம்னியாட்டிக் கேவிட்டி, லோவரில் ஒரு யோக் சாக். ரெண்டு கேவிட்டி இருக்குது, ரெண்டு செல்லுலர் லேயர் ஃபார்ம் ஆயிருக்கு. இது இன்னர் ஆஃப் த பிளாஸ்டோசிஸ்டில் இன்னர் செல் மாஸில் நடந்துட்டு இருக்கக்கூடிய சேஞ்சஸ். ஸோ வாட் ஹேப்பன் டு த ட்ரோபோபிளாஸ்ட் அப்படின்னா, ட்ரோபோபிளாஸ்ட் லேயர் ரேப்பிட்லி ப்ராலிஃபரேட். ஸோ அந்த ரேப்பிட் ப்ராலிஃபரேஷன் நடந்துக்கிட்டே போகும்போது அவுட்டராக இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா, தே வில் மெர்ஜ் வித் ஈச் அதர். ஸோ ஒன்னோட ஒன்று இடிச்சுக்கிட்டு போகும்போது அதனோட செல் மெம்ப்ரெயின் எல்லாமே லாஸ் ஆயிடுது. ஸோ செல் மெம்ப்ரெயின் எல்லாம் போயிடுறதுனால நிறைய செல்ஸ் ஒன்னோட ஒன்று சேர்ந்து மல்டி நியூக்ளியேட்டட் லார்ஜ் செல்ஸாக, ஸோ இங்கே எல்லாம் செல் மெம்ப்ரெயின் ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆகி நிறைய செல்ஸ் ஃபியூஸ் ஆகிக்குது. ஃபியூஸ் ஆகி தே வில் ஃபார்ம் ஒன் சின்சிட்டியம். சின்சிட்டியம்னா நெட்வொர்க் அல்லது கூடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த சின்சிட்டியல் ஃபார்மாக அவுட்டரில் ஒரு ட்ரோபோபிளாஸ்டிக் லேயர், ஸோ சின்சிட்டியல் ஃபார்மில் இருக்கிறனால அதுக்கு பேர் சின்சிட்டியோ ட்ரோபோபிளாஸ்ட். அப்படியே சின்சிட்டியோ ட்ரோபோபிளாஸ்ட்டுக்கு லோவர் போர்ஷன், இன்னர் போர்ஷனாக பார்த்தா ரெகுலராக ஒரு ஒன் செல் திக்னஸில் ஒரு செல்லுலர் லேயர். திஸ் ட்ரோபோபிளாஸ்டிக் லேயர் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ், அந்த செல்லுலர் டிவிஷன் கரெக்டாக ஒரு சிங்கிள் நியூக்ளியஸ் இருக்குது, மெம்ப்ரெயின் எல்லாம் கிளியராக இருக்குது அப்படின்றனால இதுக்கு பேர் சைட்டோட்ரோபோபிளாஸ்ட். ஸோ இன்னர் சைட்டோட்ரோபோபிளாஸ்ட் அண்ட் அவுட்டர் சின்சிட்டியோட்ரோபோபிளாஸ்ட் அப்படின்னு 2 செல் லேயர் இன் த ட்ரோபோபிளாஸ்டிக் லேயர். ஸோ 2 for 2. செகண்ட் வீக்கில் இதில் 2 லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சுக்கு. இந்த சின்சிட்டியல் ட்ரோபோபிளாஸ்ட் தான் இப்போ என்ன பண்ணியிருக்கு, திஸ் இஸ் த யூட்ரைன் எண்டோமெட்ரியம், அதை எரோட் பண்ணி போயிட்டு இருக்கு. இன்னர் செல் மாஸில் என்ன நடக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரம் த இன்னர் செல் மாஸ் ஒன் lower layered cells வந்து first they are arranged as a low cuboidal அல்லது flat shaped cells னு சொல்லுவாங்க. This lower layer towards the blastocystic cavity is the first layer which is going to form, that is otherwise called as hypoblast. Then the remaining cells in the inner cell mass என்ன பண்ணிக்குது அப்படின்னா, they will form as a tall columnar cell layer. This layer is otherwise called as epiblast or ectoderm. இந்த ரெண்டு செல்லுலர் லேயரோட செல் மெம்ப்ரெயினும் they will fuse with each other like this. ஸோ இப்போ இந்த ரெண்டு செல் லேயரும் ஃபார்ம் ஆகிக்குது. ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ் 2 செல்லுலர் டிஸ்காக இந்த எம்ப்ரியானிக் ஃபார்ம் பண்ண உடனே நெக்ஸ்ட் என்ன ஆகுது, there is a space create ஆகுது above the epiblast. So there is a space created above the epiblast which is bounded below by the epiblast and above by the trophoblast. This space is otherwise called as amniotic cavity. Next, below the hypoblast, once again there is a space form, that is the blastocyst space இருக்குது. இங்கே என்னவாகுது அப்படின்னா, from the tropoblastic layerலேருந்து ஒரு flat shaped cells ஃபார்ம் ஆயிக்குது. ஃபார்ம் பண்ணி இந்த எம்ப்ரியானிக் டிஸ்கோட இந்த பெரிஃபரல் எண்டிலிருந்து ஒரு flat shaped cells which are developed from the trophoblast. Now they line the inner wall of the blastocystic cavity and now this cavity is otherwise called as primary yolk sac. இப்படி ஃபார்ம் ஆகிற இந்த flat shaped cells ஃபார்ம் பண்ண இந்த மெம்ப்ரெயினுக்கு பேர் Hooser's membrane அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் a 2 mark question யூஸ்வலாக அல்லது MCQ. ஸோ வாட் இஸ் Hooser's membrane? It is nothing but a flat shaped cellular layer which starts from the end of the embryonic disc and surround the blastocyst cavity below the hypoblast. Now this cavity is otherwise called as primary yolk sac. So in the primary yolk sac it is bounded above by the hypoblast and below by the Hooser's membrane or flattened cell which are derived from the cytotrophoblast. So 2 cell layer, 2 cavity and 2 layers in the சைட்டோ அண்ட் த சின்சிட்டியோட்ரோபோபிளாஸ்ட். நம்ம பார்த்தோம் இந்த சைட்டோட்ரோபோபிளாஸ்ட் வந்து ரேப்பிடாக வந்து
ப்ராலிஃபரேட் ஆகும். கம்பேர் டு இன்னர் செல் மாஸோட பார்க்கும்போது இந்த அவுட்டர் ட்ரோபோபிளாஸ்டிக் லேயர் வந்து கண்டினியூஸாக ப்ராலிஃபரேட் ஆகிட்டே போகும்போது ஒரு செல் வந்து ஒரு குரூப் வந்து சின்சிட்டியம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு பிளாசண்டா ஃபார்ம் பண்ண போயிட்டுருக்குது. அட் த சேம் டைம் இந்த சைட்டோட்ரோபோபிளாஸ்டில் இருந்து நிறைய செல்ஸ் டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி டெவலப் ஆகக்கூடிய இந்த சைட்டோட்ரோபோபிளாஸ்டிக் லேயர்லேருந்து டெவலப் ஆகிற எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் செல்ஸுக்கு இங்கே இன்னொரு பேர் கொடுக்க போகிறாங்க. என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மீசோடம் அப்படின்னு ஒரு பேர் கொடுப்பாங்க. இந்த எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மீசோடம்னு ஏன் இதுக்கு பேர் இருக்குது அப்படின்னா அப்போ இன்ட்ரா எம்ப்ரியானிக் மீசோடம் அப்படின்ற ஒரு நேம் வரப்போகுது. அதாவது எம்ப்ரியோவில் இது ஃபார்ம் ஆகலை, எம்ப்ரியோவுக்கு வெளியே ட்ரோபோபிளாஸ்டிக் செல்லுலர் லேயரில் ஒரு மீசோடம் லைக் கேரக்டர் ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ அதுக்கு பேர் எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மீசோடம். அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா டியூ டு த ரேப்பிட் ப்ராலிஃபரேஷன் ஆஃப் த ட்ரோபோபிளாஸ்டிக் செல். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மீசோடம் ஃபார்ம் ஆன உடனே நிறைய செல்ஸ் இந்த எம்ப்ரியாலஜியில் பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் படிப்பீங்க. ஒன்ஸ் ரேப்பிட் ப்ராலிஃபரேஷன் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாலே பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் செல்ஸுக்கு நியூட்ரிஷன் கிடைக்கிறது கட் ஆகிடும். ஸோ அப்போ அங்கே ஆட்டோமேட்டிக்காக செல் டெஸ்ட்ராய் ஆகும். செல் டெஸ்ட்ராய் ஆனவுடனே அங்கே ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகும். அந்த ஸ்பேஸ் க்ரியேட் ஆனால் அதுக்கு நாம் இங்கே கொடுக்க போகிற பேர் சீலோம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மீசோடம் செல் ஃபார்ம் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகும். அதுக்கு பேர் எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் சீலோம்னு பார்ப்பீங்க. முதல்ல அங்கங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த கேவிட்டி அடுத்து ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆகி ஒரு கண்டினியூஸ் கேவிட்டியாக மாறிடும். அதுக்கு பேர் எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் சீலோம். ஸோ யூஸ்வலாக செகண்ட் வீக் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா மெயின் திங் 2 cellular layer. One is the upper epiblast, lower hypoblast, and then 2 cavity above the epiblast, the amniotic cavity, below the hypoblast, yolk sac, primary yolk sac. So இந்த ரெண்டு செல் லேயருமே it is sandwiched between the 2 cavity. Next the tropoblastic cellular layer la once again 2 cell layer, inner cytotrophoblast, outer syncytiotrophoblast. Next நாம பார்க்க போகிறது third week of development என்ன